ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அடுத்து வாசிப்போம். நீ சங்கீதம் 18வது அதிகாரம் 19வது வசனம். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆமென். நம்ம முந்தின நிலைமையை காட்டிலும் தேவன் நமக்கு பிந்தின நிலைமை ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து தேவன் நம்மளை ஆசீர்வதித்து தேவன் நம்மளை உயர்த்தி அவரே வழிநடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கார். ஆமென். நம்ம கர்த்தர் செய்த நன்றிகள், கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகள், கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின வழிகளை நம்ம ஒருபோதும் மறக்கவே கூடாது. ஆமென். எவ்வளோ தேவன் இந்த வசனத்துல ரொம்ப அழகா இருக்கும். அவர் நம்மளை தப்புவித்தார் என்று சொல்லியிருக்கோம். எவ்வளவு இக்கட்டான மத்தியில், எவ்வளவு பலவீனத்தின் மத்தியில், எவ்வளவு ஒரு சோர்வின் மத்தியில், எவ்வளவு ஒரு துக்கம், கவலை, சஞ்சலம், இது எல்லா மத்தியில் தேவன் நமக்கு உற்சாக ஆவியை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, அவரே நம்ம கூட இருந்து இந்த வழி நடத்துற கிருபைக்காண்டி கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்தணும். ஆமென். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். என்மேல் பிரியமா இருந்தபடியா நம்ம கர்த்தரை துதிக்க நம்ம கர்த்தருடைய சத்தியத்தில் நம்ம நிலைச்சு நிற்க அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவரே போதுமானவராக இருக்கார். ஆமே. நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம எப்படி சுதந்திரிக்கணும் நம்ம என்று சொல்லி இன்னைக்கு பார்க்கும்போது, நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு விசுவாசம் இருந்தாதான் அதை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் மேல எவ்வளவுக்குள்ள நம்ம விசுவாசமோ, எவ்வளவுக்குள்ள நம்ம ஃபெய்த்தா இருக்கமோ, அவ்வளவுக்குள்ளதான் நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. உலகப்புறமான ஆசீர்வாதங்களா இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பிளெஸிங்ல நம்ம ஜபத்தினால வரக்கூடிய ஆசீர்வாதங்களா இருக்கலாம். என்ன எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணுமா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்ம அனுபவிக்கணுமா, அது விசுவாசம் இல்லாம நம்மளால அனுபவிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்க என்ன நடந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் துதிக்க அவருடைய சத்தியத்துல உறுதியா இருக்க நமக்கு இருக்கிற தடைகள், நமக்கு இருக்கிற குழப்பங்கள், நமக்கு இருக்கிற எரிச்சல்கள் எல்லாமே தேவன் நிர்மூலமாக்கி போட்டு தேவன் ஒரு மன மகிழ்ச்சியோடு, மன சமாதானத்தோடு, மன ஒரு சந்தோஷத்தோடு அவரே காரியத்தை வைக்க செய்ய அவரே போதுமானவரா இருக்கார். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசமா இருந்து அவரை துதிக்க அவரே நம்மளை வழி நடத்தி, அவரே நம்மளை உயர்த்தி, அவர் நமக்குன்னு கொடுத்த அந்த பட்டணத்தில் நம்மளை ஆசீர்வதித்து, நிச்சயமாவே நம்மளை ஆசீர்வதித்து, அவர் நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்தி அவரே நம்மளை உயர்த்தி வழிநடத்த அவரே போதுமானவரா இருக்கார். ஆமே. நம்ம பின்வரு சந்ததியா தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல நமக்கு பின்வரு தலைமுறை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி அவரே உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை வைக்க அவரே போதுமானவரா இருக்கார். ஆமே. நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம விசுவாசமா இருக்குமா, எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஃபெய்த்ல நம்ம இருக்கோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம காரியத்தை வாக்கிய செய்து எல்லா தடைகள், நமக்கு இருக்கிற கேள்விகள், நமக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாமே மாற்றி நம்ம ஒரு விசால எல்லைக்கு தேவன் நம்மளை கொண்டு போய் உயர்த்தவரே போதுமானவரா இருக்கார். ஆமென்.